மலேசியா மீது அமெரிக்கா விதித்திருக்கும் புதிய ஏற்றுமதி வரி குறித்து நாளை அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து ஆலோசிக்கப்படும் என்று முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தென்கு டதஸ்ரீ ஜப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். மலேசியாவுக்கான ஏற்றுமதி வரியை அமெரிக்கா உயர்த்தி இருப்பது வெளிப்படையான பழிவாங்கும் செயலா என்பதையும் அரசு ஆராயும் என்று அவர் கூறினார். நாளை அமைச்சரவையில் இந்த வரி ஏற்றம் குறித்து விவாதிக்கப்பட்ட பின்னர் மாலை 6 மணிக்கு மலேசியாவின் நிலைப்பாட்டை தெரிவிப்பதாக அவர் தெரிவித்தார். அமெரிக்காவின் இந்த புதிய வரியேற்றம் மலேசியாவுக்கு நேரடியாக விடுக்கப்பட்டிருப்பது சர்ச்சையாகி இருக்கும் நிலையில், இது அனைத்துலக பொருளாதாரத்தில் மலேசியாவுக்கு என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அமைச்சரவையில் கலந்தாலோசிக்கப்பட்ட பின்னர் தரவுகளுடன் இது குறித்து விளக்கம் அளிப்பதாக தென்கு டதஸ்ரீ ஜப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்தார். அமெரிக்காவுக்கும் மலேசியாவுக்குமான முதலீடு வர்த்தகங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக முக்கிய பங்கினை வகித்திருப்பதாகவும், கடந்த 2024ஆம் ஆண்டு 324.9 பில்லியன் ஏற்றுமதிகளை மேற்கொண்டுள்ளதாகவும், இவ்வாண்டு அதன் வர்த்தக அளவு இந்த வரி ஏற்றத்தால் பாதிக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சராவா மாநிலத்தின் அடுத்த சட்டமன்ற தேர்தலின் போது சரவாக்கில் சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்று சராவா மாநில சட்டமன்ற சபாநாயகர் தான் ஸ்ரீ முகமது அஸ்பியா அவாங் நசார் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தற்போது 82 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டிருக்கும் சராவா மாநிலத்தில் அடுத்த 13வது சட்டமன்ற தேர்தலில் 17 புதிய சட்டமன்ற தொகுதிகள் தோற்றுவிக்கப்படும் என்று தான் ஸ்ரீ முகமது அஸ்பியா அவாங் நசார் கூறினார். புதிய சட்டமன்றங்களை அமல்படுத்தும் கோரிக்கையை சரவா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டதஸ்ரீ அப்துல் கரீம் ரஹ்மான் ஹம்சா தாக்கல் செய்த நிலையில், பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட சரவா சட்டமன்ற தேர்தலில் 82 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தன. அதில் 79 சட்டமன்றங்களை வென்று ஜிபிஎஸ் கட்சி ஆட்சி அமைத்த நிலையில், அடுத்து 2027ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் 13வது சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 99 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தல் நடத்தப்படும் என்று சரவா மாநில சட்டமன்ற சபாநாயகர் தான் ஸ்ரீ முகமது அஸ்பியா அவாங் நசார் கூறினார். சரவா மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மையால் இந்த மசோதா நடைமுறைக்கு வருவதால், மலேசிய தேர்தல் ஆணையத்திற்கு இந்த மசோதாவையும் புதிய சட்டமன்றத்திற்கான மாதிரி வரைவையும் அனுப்பி வைக்கப்படும் என்று டத்துஸ்ரீ அப்துல் கரீம் ரஹ்மான் ஹம்சா தெரிவித்தார். சரவா மாநிலத்தின் அடுத்த சட்டமன்ற தேர்தலின் போது சரவாக்கில் சட்டமன்ற எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டியதின் தேவை என்ன என்று சரவா மாநில டிஏபி சட்டமன்ற உறுப்பினர் வயலட் யோங் கேள்வி எழுப்பியுள்ளார். 17 புதிய சட்டமன்ற தொகுதிகளை தோற்றுவிக்கும் ஜிபிஎஸ் கட்சியின் செயல்பாடுகளுக்கு எதிராக டிஏபி கண்டனம் தெரிவிப்பதாகவும், தேர்தல் நெருங்கும் இதுபோன்ற நேரத்தில் புதிதாக சட்டமன்ற தொகுதிகளை தோற்றுவிப்பது அவசியமற்றது என்றும், அரசியல் தேவைகளுக்காக மாநில அரசு இது போன்ற சட்டமன்ற சீர்திருத்தங்களை கொண்டு வருவதாகவும் பெண்டிங் சட்டமன்ற உறுப்பினருமான வயலட் யோங் தெரிவித்துள்ளார். தேர்தலில் குறிப்பிட்ட கட்சிக்கான ஆதரவை மேம்படுத்தவே இந்த சட்டமன்ற திருத்தங்களை கையாள்வதாக வயலட் யோங் குற்றம் சாட்டினார். சரவா மாநிலத்தில் எதிர்க்கட்சியாக இருக்கும் டிஏபி கட்சியிடம் இந்த சட்டமன்ற சீர்திருத்தங்கள் குறித்து எந்த ஒரு ஆலோசனை கூட்டமும் நடத்தப்படாமல் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக வயலட் யோங் தெரிவித்தார். குறுகிய காலத்தில் இப்படியான சட்டமன்ற சீர்திருத்தங்களை மேற்கொண்டால் அது தேர்தலின் போது மக்களை வெகுவாக பாதிக்கும் என்று வயலட் யோங் தெரிவித்துள்ளார். மலேசிய கடல் எல்லைக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த வெளிநாட்டு மீனவர்களையும் அவர்களுடன் இருந்த உள்நாட்டு ஆடவர் ஒருவரையும் கடல்சார் பாதுகாப்பு முகமை கைது செய்துள்ளது. இன்று காலை லூமுட் கடல் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்குரிய மீனவ படகை சோதனையிட்டதாகவும், படகில் இருந்த 2 வெளிநாட்டினரிடம் போதுமான ஆவணங்கள் இல்லை என்பதை கண்டறிந்ததாகவும் பேரா மாநில கடல்சார் பாதுகாப்பு ஆணையத்தின் இயக்குனர் கேப்டன் முகமது ஷுக்ரி கொத்தாப் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மூவரில் ஒருவர் உள்ளூர் வாசி என்றும் அவர் படகின் உரிமையாளர் என்றும் தெரிய வந்துள்ளது. மேலும் 2 தாய்லாந்து மற்றும் மியான்மர் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக உள்ளூர் மீனவருடன் வேலை செய்து வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட 2 வெளிநாட்டினரிடம் மலேசியாவில் வேலை செய்வதற்கான எந்த ஓர் ஆவணங்களும் இல்லை என்பதால்
அவர்கள் இருவரையும் பேரா மாநில குடிநுழைவுத் துறையிடம் ஒப்படைத்ததாக கேப்டன் முகமது ஷுக்ரி கொத்தோப் கூறினார். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போரில் மலேசியா ஈரானுக்கு ஆதரவாக இருப்பதில் தவறு ஏதும் இல்லை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அணு ஆயுதத்தை இஸ்ரேல் வைத்திருக்கிறது எனும் போது ஏற்றுக்கொண்ட மேலை நாடுகள் ஈரான் அணுசக்தி தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்டாலே போர் தொடுப்பதில் எந்த ஒரு நியாயமும் இல்லை என்று டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஒரே விஷயத்தில் இஸ்ரேலுக்கு ஒரு நிலைப்பாட்டையும் ஈரானுக்கு ஒரு நிலைப்பாட்டையும் எடுப்பது முறையானது அல்ல என்றும், இரு நாடுகளுக்கு இடையிலான போரில் மற்ற நாடுகள் போரை மேலும் தீவிரப்படுத்தக் கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மலேசியா எந்த நாட்டின் போரையும் அங்கீகரிக்கவில்லை என்றும், இரு நாடுகளுக்கு இடையிலான போர் எனும் போது மலேசியா நடுநிலையாக இருந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மலேசியா குரல் கொடுத்துள்ளது. மலேசியாவின் வெளியுறவு கொள்கையிலும் மலேசியாவின் உள்நாட்டு விவகாரங்களையும் பாதிக்காத வகையில் மலேசியா இஸ்ரேல் ஈரான் உடனான போரை கையாள விரும்புவதாகவும், ஈரான் அதன் அணுசக்தி சோதனையை விரிவுபடுத்துவதில் உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாக தாம் கருதவில்லை என்றும் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விவரித்தார். காட்டில் சுற்றி வருவதை பொழுதுபோக்காக கொண்டிருந்த பெண் ஒருவர் காணாமல் போன நிலையில் 7 மணி நேர தேடுதலுக்கு பின்னர் பத்திரமாக மீட்கப்பட்டார். நேற்று மாலை 4 மணி அளவில் பெண் ஒருவர் காணாமல் போனதாக அவரின் குடும்பத்திடம் இருந்து அவசர அழைப்பை பெற்றதும் சம்பவ இடத்திற்கு மீட்புத்துறை அதிகாரிகளுடன் விரைந்து மாலை 4:30 மணிக்கு தேடுதல் பணியை தொடங்கியதாக லூத்தோங் மாவட்ட மீட்புத்துறை இயக்குனர் ஹென்றி ஜூகா தெரிவித்தார். மீரியில் உள்ள எவர்வின் பூஜூட் 7 காட்டுப்பகுதியில் அவர் காணாமல் போனதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட காட்டுக்குள் மாலை 6:30 மணி வரையில் மீட்பு படையினர் தேடுதல் பணியை மேற்கொண்ட நிலையில் மாலை 6:40 மணிக்கு வனத்துறை ஸ்டாம் பாதுகாப்பு படையினர் உதவியையும் பெற்றதாக ஹென்றி ஜூகா கூறினார். 60 வயது பெண் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்ட இடத்திலிருந்து 800 மீட்டர் தொலைவில் உள்ள காட்டுப்பகுதியில் இரவு 11:20 மணிக்கு அவரை மீட்டதாக ஹென்றி ஜூகா கூறினார். உடலில் சில சிராய்ப்பு காயங்களுடன் அவர் மீட்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக மீரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஹென்றி ஜூகா கூறினார். புதிய தொழில்நுட்பங்களும் உலகளாவிய பதற்றங்களும் அபாயத்தை அதிகரிப்பதால் பனிப்போர் காலத்தை விட அணு ஆயுதங்கள் இன்று மிகவும் ஆபத்தானவை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஹசான் எச்சரித்துள்ளார். அணு ஆயுத யுகம், சைபர் போர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆகியவற்றில் குறிக்கப்பட்ட தகவல் யுகத்துடன் ஒன்றிணைவது மனித குலத்தின் மிகவும் நிலையற்ற காலகட்டத்தை உருவாக்கியுள்ளது என்று முகமது கூறினார். இந்த சகாப்தம் தகவல் யுகத்திற்கு பிந்தையதாக இருந்தாலும், தொழில்துறை புரட்சிக்கு பிந்தையதாக இருந்தாலும் அல்லது ஏஐயின் யுகமாக இருந்தாலும் ஒன்று நிச்சயம், பனிப்போர் முடிந்திருக்கலாம். ஆனால் அணு ஆயுதங்கள் அப்போது இருந்ததை விட இப்போது மிகவும் ஆபத்தானவை என்று அவர் தென்கிழக்கு ஆசியா அணு ஆயுதம் இல்லாத மண்டல ஆணைய கூட்டத்தில் தனது தொடக்க உரையில் இதனை தெரிவித்தார். தற்போதைய அணு ஆயுத குறைப்பு வழிமுறைகள் அவற்றின் நோக்கத்தை நிறைவேற்ற போராடுவது போல் தெரிகிறது. குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் மோதல் மற்றும் இஸ்ரேல் ஈரான் மோதல் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இஸ்ரேலின் தாக்குதலை போருக்கான வெளிப்படையான போராட்டம் என்றும் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவும் அவர் கண்டனம் செய்தார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கின் துணைவியார் ரோஸ்மா மன்சோர் சூனியம் மற்றும் போமோ விவகாரங்களில் ஈடுபட்டதாக கூறி அவதூறு பரப்பியதற்காக ரோஸ்மாவுக்கு 1 லட்சம் ரிங்கிட் அபராதம் செலுத்துமாறு ஒரு டிக்டாக் பயனருக்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ரோஸ்மாவின் வழக்குக்கு பதிலளிக்க பிரதிவாதியான 35 வயது கூ ஹில்மி கூ தின் நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்குள் ஆஜராகும் குறிப்பாணையை தாக்கல் செய்ய தவறியதை அடுத்து நீதிபதி அமாட் ஷஹரீர் சாலே இந்த உத்தரவை பிறப்பித்தார். ஜூம் வழியாக ஆன்லைனில் நடைபெற்ற நடவடிக்கைகளின் போது ரோஸ்மா மன்சோர் கூ ஹெல்மிக்கு எதிரான தனது கூற்றை வெற்றிகரமாக நிரூபித்ததாக ஷாரீர் தெரிவித்தார். ரோஸ்மா கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி சம்பந்தப்பட்ட டிக்டாக் கணக்கு வைத்திருப்பவரின் மீது தமது நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டதற்காக 1 மில்லியன் இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்தார். 6 மாதங்களுக்கு முன்பு பிரதிவாதி தனது டிக்டாக் கணக்கில்
தன்னை பற்றிய தவறான மற்றும் அவதூறான அறிக்கைகளை கொண்ட ஒரு வீடியோவை பதிவேற்றியதாகவும் ரோஸ்மா கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.